الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பிள்ளைகளின் நன்மைக்காக சிறந்த சில பிரார்த்தனைகள் அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த சிறந்த சில பிரார்த்தனைகளை இப்போது நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த சிறந்த பிரார்த்தனைகளுள் இந்த பிரார்த்தனையை பாருங்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு துஆ செய்தார்கள்? ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. இந்த பிரார்த்தனையில், எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும் உன்னை முற்றிலும் வழிபடும் முஸ்லிம்களாக்குவாயாக, எங்கள் சந்ததியினரிடமிருந்தும் உன்னை முற்றிலும் வழிபடும் ஒரு கூட்டத்தினரை, முஸ்லிம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளையும் அறிவித்தருள்வாயாக. எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையவனுமாக இருக்கின்றாய். இந்த துஆவை பொறுத்தவரையில் இதில் நாம் பார்க்கிறோம், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னையும் தனது அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த இருவரும் எவ்வாறு எம் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்குவாயா. இப்போ ஒரு தந்தை பிரார்த்திக்கின்ற போது தனது பிள்ளைகளுக்கும் அந்த துஆ பிரார்த்தனை அமைய வேண்டும். அதே போன்று எமது சந்ததியிலிருந்தும் உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களை நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். எனவே இந்த முன்மாதிரியை நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் பார்க்கிறோம். எனவே தன்னையும் தனது மகனையும் தனது சந்ததியில் உள்ளவர்களையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக, யா அல்லாஹ் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். எனவே இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த உன்னதமான முன்மாதிரி, நபிமார்களிடம் இந்த உன்னதமான முன்மாதிரி இருந்தது. அவர்கள் தங்களுடைய நன்மைகள் சீர்திருத்தத்தை மாத்திரம் நோக்காக கொள்ளவில்லை, மாறாக தமது பிள்ளைகள் சீராக வளர வேண்டும், சீராக உருவாக வேண்டும், பிள்ளைகளுடைய நன்மைகளுக்கும் சேர்த்துத்தான் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதற்கு இது சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இது 2வது அத்தியாயத்தினுடைய 128வது வசனம். அடுத்து நாம் பார்ப்போம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்த போதும் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை எப்படி துஆ செய்தார்கள், எப்படி கேட்டார்கள் என்றால், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். அதாவது எனக்கு எப்படியாவது எவ்வாறான ஒரு குழந்தையாவது தந்துவிடு என்று அவர்கள் கேட்கவில்லை. ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். அப்ப ரப்பிடம் கேட்கிறார்கள், நீ எனக்கு சாலிஹான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக, சாலிஹான ஒரு நன்மகனை எனக்கு தந்தருள்வாயாக என்றுதான் துஆ செய்தார்கள். எனவே பிரார்த்திக்கின்ற போது, பிள்ளை பாக்கியத்தை ஒருவர் கேட்கின்ற போது, குழந்தை பாக்கியத்தை கேட்கின்ற போது எவ்வாறு கேட்க வேண்டும் என்ற முன்மாதிரியை நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவில் நாம் அந்த முன்மாதிரியை பார்க்கிறோம். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்களது துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு பொறுமைசாலியான ஒரு மகனை கொண்டு நாம் நன்மாராயம் கூறினோம் என்று சொல்கிறான். எனவே அவர்களுடைய அதாவது குழந்தை பாக்கியத்தை ரப்பிடம் கேட்டார்கள். ரப்புல் ஆலமீன் தான் அதை வழங்குவதற்கு பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அதே போன்று அவர்கள் கேட்கும் போது சாலிஹான குழந்தையை தான் கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முன்மாதிரியை நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. இந்த வசனங்கள் 37வது அத்தியாயம் 100, 101 ஆகிய வசனங்கள். அதே போன்று நாம் பார்ப்போம், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மற்றும் ஒரு முன்மாதிரி தான் இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருடைய முன்மாதிரி. 3வது அத்தியாயத்துடைய 36வது வசனம். فَلَمَّا وَضَعَتْهَا قَالَتْ رَبِّ إِنِّي وَضَعْتُهَا أُنثَى وَاللَّهُ أَعْلَمُ بِمَا وَضَعَتْ وَلَيْسَ الذَّكَرُ كَالْأُنثَى وَإِنِّي سَمَّيْتُهَا مَرْيَمَ وَإِنِّي أُعِيذُهَا بِكَ وَذُرِّيَّتَهَا مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. அவங்க குழந்தையை அவங்க பெற்றெடுத்தார்கள். அவங்க எதிர்பார்த்ததற்கு மாறாக அவங்க ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்ததும், என் இறைவனே, நான் ஒரு பெண்ணைத்தான் என்ன செய்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன் என கூறியதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான். அல்லாஹு அலம் பிமா வதஅத். அதே போன்று அவங்க என்ன சொன்னாங்க, வலைஸ ذكரு கல் உன்ஸா, ஆண் பெண்ணை போல் அல்ல. மேலும் அந்த தாய் என்ன சொன்னாங்க, وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم. அவளுக்கு மரியம் என்று அவங்க பேரை விட்டுட்டு வைன்னி சம்மைத்துஹா மரியம், மரியம் என்று பேரை வைத்து விட்டு இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திட்டமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப காப்பாற்றுமாறு ரப்பிடம் துஆ செய்தார்கள். இன்னி உய்துஹா பிக வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தனது அந்த பெற்றெடுத்த தனது மகளையும் அதே போன்று அவளது சந்ததியையும் அந்த விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாக்குமாறு அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்று பாருங்கள், எவ்வளவு உயர்ந்த ஒரு முன்மாதிரி என்று பாருங்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததும் அவளது சிந்தனைக்கு என்ன வர வேண்டும், அவளுடைய சிந்தனைக்கு வர வேண்டியது என்ன, யா அல்லாஹ், இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்த இந்த பிள்ளையை ஷைத்தானுடைய தீங்குகள் இருந்து பாதுகாத்து விடு, இதிலிருந்து வரக்கூடிய சந்ததிகளை ஷைத்தானின் ஷர்ரிலிருந்து தீங்கிலிருந்து பாதுகாத்து விடு என்று அவர்கள் துஆ செய்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரி. ஒவ்வொரு பெண்ணும் இந்த முன்மாதிரியை பெற வேண்டும். ஒவ்வொரு தாயும் பெற வேண்டிய ஒரு மகத்தான ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், ஒரு தாய் தனது பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த அடிப்படையில் எவ்வளவு சிறந்த ஒரு முன்மாதிரி என்பதை நாம் என்ன செய்கிறோம், இதிலே பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முன்மாதிரிகள், அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முன்மாதிரிகளில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. அதே அத்தியாயம் ஆல இம்ரான்ல நீங்க 38வது வசனமாக இதை பார்க்கலாம். அவர்களுடைய துஆவும் எப்படி அமைந்திருந்தது என்றால், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء என்றுதான் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், எனது ரப்பே, உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை தந்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை செவி மடுத்தருள்வனாக நீ இருக்கிறாய், செவியேற்பவனாக இருக்கிறாய் என்று அவங்க துஆ செய்தார்கள். எனவே அவர்கள் உறுதியாக நம்பினார்கள், அல்லாஹு தஆலா எனது பிரார்த்தனை அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான், எனக்கு ஒரு சந்ததியை வழங்குவான். அவர்கள் முதுமையை அடைந்து விட்டாலும், தனது மனைவி குழந்தை பெறக்கூடிய அந்த நிலையை அந்த பெண் கடந்து விட்டாலும், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து துஆ செய்தார்கள். எப்படி, ذُرِّيَّةً طَيِّبَةً என்றுதான் துஆ செய்தார்கள். அதாவது ஒரு பரிசுத்தமான சந்ததியை தான் கேட்டார்கள். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء. எனவே இந்த துஆ ஒரு சிறந்த ஒரு துஆவாக இருக்கிறது. குழந்தை பாக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் எவ்வாறு கேட்க வேண்டும் என்ற அழகான முன்மாதிரியை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கிறது. ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. இது 3வது அத்தியாயம் 38வது வசனமாக
இது இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நறுமை சகோதரர்களே, இந்த தொடரில் நாம் பார்ப்போம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆக்கள்ல இதை நீங்க 14வது அத்தியாயத்துடைய 35வது வசனத்தில் பார்க்கலாம். ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அவர்கள் அந்த மக்காவுக்கு எப்படி துஆ செய்தார்கள்? இந்த ஊரை ஒரு அச்சம் தீர்ந்ததாக, ஒரு பாதுகாப்பான ஊராக ஆக்குவாயாக என்று துஆ செய்தார். பாருங்கள், பாதுகாப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, ஒரு வாழக்கூடிய இடத்தில் பாதுகாப்பான சூழல் என்பது எவ்வளவு இன்றியமையாதது என்ற அந்த முன்மாதிரியை நாம் இந்த துஆவில் பார்க்கிறோம். ரப்பிஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, இந்த ஊரை அச்சமற்றதாக பாதுகாப்பானதாக இந்த ஊரை ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். அதே போன்று வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் மக்களையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாயாக. பாருங்க, நாங்கள் சிலைகள் வணங்குவதிலிருந்து காப்பாயாக. யார் துஆ செய்தார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் ஹனீஃபன் 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 என்று எந்த நபியை சொல்கிறானோ, ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையில் அவ்வளவு உறுதியாக பயணித்தவர், வழிகேட்டின் பக்கம் சாயாதவர், அந்த சாயல் கூட இல்லாத நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். என்னையும் எனது பிள்ளைகளையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து காப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்தார்கள். எவ்வளவு முக்கியமான துஆ! அதாவது அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு நபி தௌஹீதுக்கு நாங்க முன்னோடி முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார் என்றால் நாம் எந்த அளவு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும், அல்லாஹ்விடம் நாம் எந்த அளவு பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆ எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். ஒருவர் அதாவது தன்னையும் தனது சந்ததியையும் ஷிர்க்கை விட்டு பாதுகாப்பாயாக, ஷிர்க்கிலிருந்து காப்பாயாக என்று நாங்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு துஆ அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இவ்வாறு துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் என்றால் இதில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறது. நாம் இந்த முன்மாதிரியை பெற்று நாம் அல்லாஹ்விடம் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். நம்மையும் நமது சந்ததியையும் இந்த சிலை வணக்கம் ஷிர்க்கிலிருந்து காப்பாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிலை வணக்கம் என்பது பல வடிவங்களில் நமது சமூகத்தில் என்ன நுழைந்திருக்கக்கூடிய மோசமான நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அதாவது அவுலியாக்கள் என்ற பெயரில் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கபர்களுக்கு போய் நேர்ச்சை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அங்கு போய் நிறைவேற்றக்கூடிய மோசமான நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் நமது சந்ததிகள் பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக நாம் கேட்க வேண்டிய துஆக்கள் என்ற தொடரில் இதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு அழகான துஆ. ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். அப்ப எவ்வாறு கேட்டாங்க? ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா இக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் என்று கேட்டார். அப்ப தன்னையும் தனது சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக, தனது சந்ததியில் உள்ளவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எவ்வளவு முக்கியமான துஆன்னு பாருங்கள். இன்று நாங்க பார்க்கிறோம், அதாவது பெற்றோர்கள் இடம் தொழுகை இல்லை, எப்படி பிள்ளைகளிடம் தொழுகை வரும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தொழுகை உரிய முறையில் நிறைவேற்றும் போதுதான் பிள்ளைகள் அவர்களை முன்னோடியாக முன்மாதிரியாக எடுத்து தொழுகை நிறைவேற்றுவார்கள். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க? என்னையும் தனது சந்ததியில் உள்ளவரையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ரப்பனா வ தகப்பல் துஆ, எமது ரப்பே, எமது இறைவனை பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக, எமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. அதே போன்று தனக்கும் தனது பெற்றோர்களுக்கும் மூமின்களுக்கும் மறுமையுடைய நாளில் விசாரணைக்காக எழுப்பப்படும் நாளில் மன்னிப்பை கேட்கிறார்கள். அப்ப எனவே இந்த துஆவில் பார்க்கிறோம், அப்ப தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா, தன்னையும் தனது சந்ததியினரையும் ஆக்குவாயாக என்ற ஒரு அழகிய துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை நமக்கு குர்ஆனின் மூலம் கற்றுத் தருகிறான். எனவே இது நமது துஆக்களில் ஒரு துஆவாக இருக்க வேண்டும். ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ என்ற துஆ. அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, இதில் நாம் பார்ப்போம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹு தஆலா சிலாஹித்து சிறப்பித்து சொல்லக்கூடிய தனது அடியார்கள் இவ்வாறு துஆ செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அஅயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா என்று துஆ செய்வார்கள். எங்கள் இறைவனே, எங்கள் மனைவியரிடமும் எங்களுடைய துணைவியர்களிடமும் அதே போன்று எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை அளிப்பாயாக,
கண் குளிர்ச்சியை தருவாயாக. இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எம்மை முன்னோடிகளாக இமாமாக ஆக்குவாயாக என்ற இந்த துஆ. அப்ப தனது மனைவி மக்களிடமிருந்து கண் குளிர்ச்சி, அந்த குர்ரத அயுன் என்ற கண் குளிர்ச்சி என்பது எதன் மூலம் கிடைக்கும்? அல்லாஹுவை மகிழ்விப்பதன் மூலம், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் தான் அந்த கண் குளிர்ச்சி என்பது. பாவமான காரியங்களை செய்வதன் மூலம் கண் குளிர்ச்சி கிடையாது. இன்று கவலை என்னவென்றால், பலர் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய பாவமான காரியங்களின் மூலம் கண் குளிர்ச்சி மகிழ்ச்சி இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கே என்ன செய்யும்? எதிராக மாறும். எனவே கண் குளிர்ச்சி என்பது, நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? இந்த சொத்து செல்வங்கள் பிள்ளைகளை சொல்லும் போது ஜீனத்துல் ஹயாத்தி துன்யான்னு சொல்றான், வாழ்வின் அலங்காரங்கள். வாழ்வில் அலங்காரங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் இந்த அலங்காரங்கள் அடுத்ததாக சொல்கிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்கிறான். உங்களுடைய செல்வம் பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று சொல்கிறான். அப்ப அந்த அலங்காரம், அந்த அலங்காரத்தை பெற்ற ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த அலங்காரம் என்பது ஒரு சோதனை. அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் தான் அவருக்கு மகத்தான கூலி இருக்கிறது அல்லாஹ்விடத்தில். எனவே இங்கு நாம் இந்த துஆவிலே என்ன, இபாதுர் ரஹ்மான் எப்படி கேட்பார்கள்? எமது துணைவியர்கள் பிள்ளைகளில் எமக்கு கண் குளிர்ச்சி ஆக்குவாயாக. கண் குளிர்ச்சி என்பது ஒரு குடும்பம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய குடும்பமாக, அல்லாஹுவை மகிழ்விக்கக்கூடிய ஒரு குடும்பமாக. எப்படி அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை குர்ஆனில் சொல்லும் போது, இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையில் விரைபவர்களாக இருந்தார்கள். வயதுஊனனா ரகபன் வ ரஹபா, அவர்கள் எம்மிடம் எவ்வாறு துஆ செய்தார்கள், எம்மை எப்படி பிரார்த்தித்தார்கள்? ஆதரவோடும் அச்சத்தோடும் பிரார்த்தித்தார்கள். வகானூ லனா காஷியின், எம்மை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அந்த குடும்பத்தை ஒரு முன்மாதிரியாக குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது ஒருவருக்கு கண் குளிர்ச்சி என்பது தனது மனைவி மக்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலும் தான் கண் குளிர்ச்சி இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். தனது சீர்திருத்தம் மாத்திரமல்ல, தான் மாத்திரமல்ல, தனது மனைவி மக்களும் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை பேணி அவர்கள் வாழக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். அதற்கான துஆ பிரார்த்தனை இருக்க வேண்டும். அந்த முன்மாதிரி இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியாரிடம் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலம் சொல்கிறான். இது 25வது அத்தியாயத்துடைய 74வது வசனம். அடுத்ததாக நாம் பார்ப்போம். இது 46ல 15வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ் வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். அதாவது 40 வயதை நாம் அடைந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டிய ஒரு துஆ அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவர்கள் 40 வயதை அடைந்து விட்டால் இவ்வாறு துஆ செய்வார்கள். அதற்கு முன்னால் இதை பிரார்த்திப்பது தடை என்பதல்ல. அது 40 வயது என்று சொல்லும் போது அது அவ்வளவு ஒரு பக்குவமான ஒரு பருவம். அதை அவர்கள் அடையும் போது இவ்வாறு துஆ செய்வார்கள் என்றும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இந்த துஆவை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இது மிக முக்கியமான ஒரு துஆ. ஏனென்றால் இதுல வரக்கூடிய வாசம், வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, எனக்காக எனது சந்ததியை நீ சீராக்கி தருவாயாக, எனக்காக எனது சந்ததியை சீராக்குவாயாக என்பது மிக முக்கியமான ஒரு வாசகம். வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي. அறிஞர்களிடம் பலர் வந்து முறையிடுகின்ற போது, எனது பிள்ளை கெட்டுவிட்டது, எனது பிள்ளை மோசமாகிவிட்டது, எனது பிள்ளை தவறான வழியிலே செல்கிறது என்று சொல்லும் போது அறிஞர்கள் இந்த துஆவைத்தான் கற்றுக் கொடுப்பார்கள். இதை கேளுங்கள், வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, எனக்காக எனது சந்ததியை சீராக்கி தருவாயாக என்ற இந்த துஆவில் வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. எனவே இந்த துஆவில் நாம் என்ன கேட்கிறோம்? ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை. அதாவது நீ எனக்கு செய்த அருள், எனது பெற்றோருக்கு செய்த அருளுக்கு உனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. அதே போன்று சாலிஹான நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லமல்களை செய்வதற்கும் எனக்கு நீ அருள் புரிவாயாக. எனது சந்ததியை எனக்காக சீராக்கி தருவாயாக. இன்னி துப்து இலைக்கு, நான் உன்பாலை தௌபா செய்து மீண்டு விட்டேன். இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் கட்டுப்பட்ட முஸ்லிம்கள் நின்றும் உள்ள ஒருவனாக நான் இருக்கிறேன் என்ற இந்த துஆ மிக அற்புதமான ஒரு துஆவாக இருக்கிறது. எனவே நமது பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக, நமது சந்ததியின் சீர்திருத்தத்துக்காக, நன்மைக்காக நாம் இந்த துஆவை கேட்க வேண்டும். ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய
வன் அமல சாலிஹன் தர்வாஹ் வஅஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்ற இந்த துஆ. எனவே அருமையான சகோதரர்களே, எனவே இவ்வாறு நமது பிள்ளைகளின் நலனுக்காக, நன்மைக்காக அல் குர்ஆன் நமக்கு கற்றுத்தந்த இந்த துஆக்களை நாம் ஓதி வருவதோடு, நாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நாம் தெரிந்த மொழியில் நாம் அல்லாஹ்விடத்தில் நமது பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் சாலிஹான குழந்தைகள் என்பது ஒரு பெரும் பாக்கியம். அவர் மரணித்து, அந்த பெற்றோர்கள் மரணித்து கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்டாலும் அந்த சாலிஹான பிள்ளைகள் கேட்கக்கூடிய துஆக்கள் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட மாட்டாது. எனவே நாம் இப்போதும் பிள்ளைகளுடைய நன்மைக்காக, நலனுக்காக துஆ செய்ய வேண்டுமே தவிர, அவர்களுக்கு எதிராக, அவர்கள் எம்மை கோபப்படுத்தினாலும், அவர்கள் எம்மை கோபப்படுத்தி விட்டாலும் நாம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்து விடக் கூடாது. என்றால் இறுதியில் நாம் அந்த துஆக்களின் காரணத்தால் நாம் கவலைப்பட வேண்டி வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நமது பிள்ளைகளுடைய நன்மைக்காக, நலனுக்காக, சீர்திருத்தத்துக்காக அல் குர்ஆன் கற்றுத் தந்த இவ்வாறான துஆக்களை நாம் அதிகம் அதிகம் ரப்பிடம் கேட்கக்கூடியவர்களாக மாறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.